திமுக விஜய் மேலே எவ்வளவு பாசமாக இருக்காங்க அப்படின்றது விஜய் ரசிகர்களே உங்களுக்கெல்லாம் தெரியுமா? எந்த அளவுக்கு விஜய் மேலே அவங்க அன்பு வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். திமுகவுக்கு எந்த அளவுக்கு விஜய் மேலே பாசம் இருக்குது, அக்கறை இருக்குது அப்படின்றதையெல்லாம் இந்த வீடியோ முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோ முழுவதும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கருத்தையும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். லைக் ஷேர்லாம் கூட பண்ணுங்கள். சரி, விஜய் மீது திமுகவுக்கு அது என்ன பாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்களே பாருங்கள், இந்த ஏப்ரல் மாதம் இல்லையா, நல்ல வெயில், செம்ம வெயில் அடிக்குது. சென்னையிலையாக இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் நல்ல வெயில். அப்படி இருக்கும்போது அந்த வெயிலில் கூட்ட நெரிசலில் விஜயோடைய அந்த வண்டியை கொண்டு போய் நிறுத்தி அந்த 12 மணி வெயில், 1 மணி வெயில், இந்த கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி வரைக்கும் இந்த வெயில் நல்லாவே இருக்குது. அந்த அளவுக்கு வெயில் இருக்கிற இந்த ஒரு மாதத்தில் விஜய் போய் அந்த வேனில் ஏறி மேலே நின்று பேசி உங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணி திமுகவை பற்றியும் மற்ற கட்சிகளை பற்றிலாம் அவங்க செய்கிற அவங்க செஞ்ச அந்த ஊழலை பற்றிலாம் உங்களுக்கு சொல்கிறது வந்து அந்த எவ்வளோ கஷ்டம் அவருக்கு இல்லையா? அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பிரச்சாரம் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேர் கேரளாவில் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. இது உண்மை, நான் போய் சொல்ல. பிரச்சாரம் பண்ணுற நேரத்தில் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஒரு டாக்டரே மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாரு. ராபின் அப்படின்னு நினைக்கிறேன், பிக் பாஸ்லலாம் வந்த ஒரு கண்டஸ்டண்ட்டு. அவர் வந்து பிஜேபியில் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணும்போது மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறார். ஸோ அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ விஜய் மேலே திமுகவுக்கு அவ்வளோ அக்கறை. எதுக்கு ராஜா மாதிரி இருந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி விஜய் வந்து எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சாரம் பண்ணணும்? பிரச்சாரம் பண்ணி மட்டும்தான் விஜயால் ஜெயிக்க முடியுமா? விஜய்க்கு இப்போ இருக்கிற அந்த ரசிகர்கள் பட்டாளத்தை வச்சுக்கிட்டே, அந்த ரசிகர்கள் ஆதரவை வச்சுக்கிட்டே, இன்னும் புதுசாக சேர்ந்துகிட்டு இருக்கிற ரசிகர்கள் எல்லாம் வச்சுக்கிட்டே விஜயால் ஜெயிக்க முடியுமா? தேவையில்லாமல் விஜய் எதுக்கு இப்படி கஷ்டப்படணும் அப்படின்றதுக்காக தான் திமுக வந்து விஜயை வந்து பிரச்சாரம் பண்ண விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? விஜயை வந்து திமுக பிரச்சாரம் பண்ண விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்க, சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணால் விஜயால் வந்து இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது, அதனால தான் வந்து அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. திமுகவுக்கு விஜய் மேலே இருக்கிற அக்கறை, அதனால தான் அப்படி பண்ணுறாங்க. ஏன்னா பிரச்சாரம் பண்ணாலும் பண்ணலன்னாலும் ஒரு அலை ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த அலை அப்படி வீச ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அலை எந்த பக்கம் வீசுதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இப்போது விஜய் மேலே ஒரு சின்ன அலை அப்படி வீசிக்கிட்டே இருந்தது. அந்த அலை சுனாமி ஆகிற வரைக்கும் எல்லா வேலையும் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. சுனாமி ஆகிற அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து ஏன் கஷ்டப்பட்டு வெயிலில் நின்று பிரச்சாரம் பண்ணி, அதுவும் வந்து பேப்பரை பார்த்து படித்து, அதுக்கப்புறம் திமுகவையும் அதிமுகவையும் பிஜேபி எல்லாம் அவங்களுடைய அந்த குறைகளையும் ஊழலையெல்லாம் சொல்லி எதுக்கு இவர் கஷ்டப்படணும்? அப்படி கஷ்டப்பட வேண்டாம். எப்படி இருந்தாலும் மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்குது, தானாகவே ஜெயிச்சுட்டு போகிறாரு. அவரை கஷ்டப்பட விடாமல் ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்றதுனால தான் இவங்க அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி தான் இருக்குது. இப்போ திமுக பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஏன்னா எப்படியும் ஜெயிக்க போகிறார், எப்படியும் விஜய் தான் ஜெயிப்பார், அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த அலை வீச ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் கிடையாது, விஜய்க்கு வந்து விஜய் என்ன செஞ்சாலும் விஜயை வந்து கவனிச்சுக்கிட்டு இருந்த சில ரசிகர்கள், சில பல ரசிகர்கள் இருந்தாங்க விஜய்க்கு. ஆனால் விஜயை கவனிக்காத, விஜய் வந்து விஜயோடைய ரசிகனாக அல்லாத நிறைய பேர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50% மக்கள் தனியாக இருந்தாங்க. விஜய் அவர் என்ன செஞ்சால் நமக்கு என்ன, நமக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தவங்களையும் விஜயை கவனிக்க வச்சது யார் அப்படின்னா இந்த திமுக தான். ஏன்னா கரூர் பிரச்சனையில் அதில் வந்து அது வந்து சாதாரணமாக அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அது வந்து தானாக போலீஸ் வந்து அதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சி அதில் என்ன உண்மையோ அது அந்த பக்கம் ஒரு அது தனியாக அது ஒரு பக்கம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான், அது விஜயால் தான் நடந்தது, அத்தனை பேர் மரணத்துக்கும் காரணம் விஜய் தான் அப்படின்னு அங்கே கொளுத்தி போட்டாங்க பாருங்கள். அப்போ விஜயை கவனிக்க ஆரம்பித்தவங்க தான் யார்? விஜய் ரசிகர்கள் கிடையாது, விஜயை பற்றி கவலையே கிடையாது, அவர் ஏதோ பண்ணிட்டு போகிறாரு, அவர் படத்தை கூட நான் அதிகமாக பார்க்குறது இல்லை அப்படின்றவங்க கூட விஜயை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, பிரச்சாரத்துக்கு வராரு, அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்குது. இது வந்து இப்போ விஜய் மேலே நிறைய பேர் குறை சொல்கிறாங்களே அப்படின்னு விஜய் மேலே அவங்களுடைய கவனத்தை இந்த திமுக திருப்பி விடுது. அப்போ விஜயை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா இதுக்கு பின்னாடி விஜய் பண்ணியிருப்பாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் அவங்க யோசிப்பாங்கல்ல. ஏன்னா
விஜயுடைய ரசிகர்கள் யோசிப்பதை விட விஜயை அதிகமாக ஃபாலோ பண்ணாதவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க யோசிக்கிறவனா இருப்பான். அதனால தான் அவன் விஜயை வந்து முதல்ல ஃபாலோ பண்ணல. ஏன்னா அவனுக்கு வந்து அவன் வேலை இருக்குது, குடும்பம் இருக்குது, அதை பற்றி மட்டுமே யோசிக்கிறவனுக்கு வந்து விஜய் மீது கவனம் திருப்பினது யார் அப்படின்னா திமுக தான். அதுக்கப்புறம் அவனுங்களும், அதாவது விஜயை கவனிக்காத அந்த 50% மக்களும் கரூருக்கு அப்புறம் விஜய் மீது அவங்க கவனம் போக ஆரம்பிச்சது. அதிகமாக வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாத விஜய் உடைய டைவர்ஸ் பெட்டிஷன்லாம் வெளியில் கொண்டு வந்து அதை பற்றி பேச வச்சு, த்ரிஷாவை பற்றி பேச வச்சு, இப்படி விஜயை வந்து லைம்லைட்லேயே வச்சுக்கிட்டு விஜய் மீதே அந்த வெளிச்சத்தை நியூஸ் ஃபுல்லாக விஜய் மேலே அவரை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி அவரையே ஃபோக்கஸ் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் அந்த யோசிக்காத மனிதர்கள் இருக்காங்க பாருங்க, அதாவது விஜயை பற்றி யோசிக்காத மனிதர்கள், அவங்களும் விஜயை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சு எதுக்கு இப்படி விஜய் விஜய்னு இவங்க சொல்கிறாங்க, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இதுக்கு காரணம் என்னவா இருக்கும், ஏன் இவங்க வந்து இந்த நேரத்தில், அதாவது இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட விஜய் வந்து ஒரு 32 வருஷமாக சினிமாவில் இருக்கார், இப்போ கடைசியாக இப்போ இந்த ஒரு 6 மாதமாக மட்டும் எதுக்கெடுத்தாலும் விஜயை பற்றி பேசுகிறாங்களே, எதுக்கெடுத்தாலும் எந்த ஒரு தப்பு நடந்தாலும் அது விஜய் தான், அது விஜய் ரசிகர்கள் தான் தற்கூரிகள் அவங்க அப்படின்னு விஜய் ரசிகர்களையும் விஜயும் பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்களே என்ன அப்படின்னு அவங்கெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கும் போது புரிய ஆரம்பிக்குது. திமுக என்னென்ன செஞ்சது, திமுக ஆட்சியில் என்னென்ன நடந்தது, அதிமுகவுடைய ஆட்சியில் என்னென்ன நடந்தது, அவங்க எவ்வளோ ஊழல் பண்ணாங்க, இவங்க எவ்வளோ ஊழல் பண்ணாங்க, நாம் எந்த அளவுக்கு நல்லா இருக்க வேண்டிய ஒரு தமிழ்நாட்டை இவங்க இப்படி மாற்றி வச்சுருக்கிறாங்க. 50 வருஷமாக நம்ம வெறும் திராவிட கட்சியை மட்டும்தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம், வேற ஒருத்தருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க யோசிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது இப்போ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக. ஸோ யோசிக்கிறான் பாருங்க, அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம தமிழ்நாட்டில் ஒழுங்காக யோசிக்க ஆரம்பிச்சிட்டானாலே முடிஞ்சு போச்சு. இந்த 2 பேருமே இருக்க மாட்டாங்க, அதிமுகவும் இருக்காது திமுகவும் இருக்காது. அவனை யோசிக்க வச்சது திமுக. ஸோ ஏற்கனவே ஒரு 50% மக்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறதா இருந்தது, 50% வந்து அவங்க வந்து இந்த 2 திராவிட ஏதோ கட்சிக்கோ எதுக்கோ ஓட்டு போடுறவங்களா இருந்தவங்கள விஜய் மீது பார்வையை திருப்பி அவங்க மேலே கவனத்தை கொண்டு வந்து அவனையும் யோசிக்க வச்சு, இப்போ அந்த 50% இருக்காங்க பாருங்கள் விஜயை பற்றி யோசிக்காதவங்க, அதில் கிட்டத்தட்ட பாதி பேரையும் விஜய்க்கு ஓட்டு போட வைக்கிற மாதிரி செஞ்சுட்டாங்க. அதுதான் அந்த அலை. அமைதியாக இருந்த விஜய் ரசிகர்கள் மட்டும் இருந்த அமைதியான அந்த அலையை பெரிய ஒரு அலையாக மாற்றி விட்டது திமுக. அதனால தான் சொன்னேன், அவரை கொஞ்சம் கஷ்டப்பட விடுங்க, விஜயை வந்து கொஞ்சமாவது கஷ்டப்பட வச்சு, எப்படி இருந்தாலும் சீஃப் மினிஸ்டராக போகிறாரு, கொஞ்சம் கஷ்டப்பட வச்சு வெயிலெல்லாம் அங்கங்கே போய் பிரச்சாரம்லாம் பண்ண வச்சு அவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்குங்க. அதாவது விஜய்க்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு டைம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வில்லிவாக்கம், அடுத்தது வில்லிவாக்கத்துலேருந்து நேராக டி நகர் 2 மணிக்கெலாம் போய் சேர்ந்து 2லேருந்து 3 மணி வரைக்கும், அவ்வளோதான். இந்த கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தான் பிரச்சாரம், அதில் 1 மணி நேரம் ட்ராவல் வேறு. இது விஜயால் செய்ய முடியுமா? விஜய் ஒரு ரோட்டில் வந்து அவருடைய வண்டி போகுதுன்னா அவரால் இவங்க சொன்ன அந்த நேரத்துக்குள்ளே அந்த இடத்துல போய் சேர முடியுமா? பிரச்சாரம் கூட 1 மணி நேரத்தில் பண்ணிடலாம்னா அங்கேருந்து வில்லிவாக்கத்துலேருந்து நேராக டி நகருக்கு வந்து 1 மணி நேரத்தில் போய் அங்கேயும் 3 மணிக்கெலாம் பிரச்சாரம் முடிச்சிடணும் அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக விஜய் மாதிரி இருக்கிற ஒரு நடிகருக்கு செய்ய வாய்ப்பே கிடையாது, அந்த அளவுக்கு கூட்டம் வர்ற ஒரு நடிகருக்கு, இல்லையா? ஸோ இதையெல்லாம் செய்யறதுக்கு காரணம் என்னென்னா மேக்சிமம் விஜயை பிரச்சாரம் பண்ண விடாமல் செய்யணும். ஸோ இப்படி ஒரு குறுகிய நேரத்தை மட்டுமே விஜய்க்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கொடுத்ததுனால விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்னைக்கு டி நகர் வில்லிவாக்கம் இந்த 2 இடத்துலையும் செய்ய வேண்டிய அந்த பிரச்சாரத்தை ரத்து பண்ணியிருக்கிறார். அவசர அவசரமாக இந்த 2 பிரச்சாரத்துக்கும் போய் அங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அதுவும் திமுக என்ன செய்வாங்க அப்படின்றது நமக்கெல்லாம் தெரியும், இல்லையா? அதுவும் அவருக்கும் தெரியும். அதனால் வந்து இந்த பிரச்சாரத்தை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. பிரச்சாரம் செய்ய விடாமல் விஜயை தடுத்துட்டா விஜய் உடைய வெற்றியை வந்து தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, விஜய் வந்து தெருவில் போய் பேசினாதான் மக்கள் வந்து அதை கேட்டு அது விஜய் திமுகவை பற்றியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு திமுக செஞ்ச ஊழல்லாம் அவங்களுக்கு தெரிய வந்து அதுக்கப்புறம் தான் இவங்க ஓட்டு போடாமல் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களா? கிடையவே கிடையாது. ஏன்னா டி நகரில் பிரச்சாரம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, மேக்சிமம் அந்த இடத்துல எத்தனை பேர் வருவாங்க? ஒரு 10,000 பேர் வருவாங்களா? ஒரு 20,000 பேர் வருவாங்களா? மொத்த டி நகர்னு எடுத்துக்கிட்டோன்னா எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 4-5 லட்சம் பேர் இருக்க மாட்டாங்க. அதில் வெறும் இந்த 20,000 பேர் மட்டும்தான் விஜயுடைய பிரச்சாரத்தை கேட்குறாங்க. மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க? விஜயுடைய பிரச்சாரத்தை கேட்குற அந்த 20,000 பேர் மட்டும்தான் இந்த ஓட்டை போட போகிறாங்களா? மற்றவங்களாம் டி நகரில் ஓட்டு போட மாட்டாங்களா? அப்போது மிச்சம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி விஜய் பேசுனது வந்து போய் சேருது அப்படின்னா மீடியா வழியாக, இல்லையா? சோஷியல் மீடியா வழியாக, யூடியூப் சேனல் வழியாகவும் மற்ற டிவி சேனல் வழியாகவும் தான் போய் சேருது. அதை பார்த்து தான் அவங்க முடிவு பண்ணுறாங்க, விஜய் ஓஹோ இப்படி பேசியிருக்கிறாரா,
இந்த மாதிரிலாம் திமுக பண்ணியிருக்கிறாங்களா, அதிமுக பண்ணியிருக்கிறாங்களா, பிஜேபி இந்த மாதிரி ஊழல்லாம் பண்ணியிருக்கா, பிஜேபி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா அப்படின்றதெல்லாம் விஜய் பேசினதை மீடியாவில் பார்த்து தான் மற்றவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ வெறும் 20,000 பேருக்காக விஜய் பேசினா அந்த 20,000 பேர் மட்டும்தான் ஓட்டு போடுறதில்லை. மற்ற அந்த அந்த பேசின இடத்துலேருந்து வர்ற செய்திகளை மற்ற மீடியாஸ்லாம் பார்த்து மற்றவங்கெல்லாம் அதில் தான் புரிஞ்சுக்கிறாங்க. விஜய் இப்படி பேசினாரு, விஜய் இந்த மாதிரி செஞ்சுருக்காரு. எதுக்கு இப்போ நான் வந்து இந்த வீடியோ எங்கேருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? துபாயிலேருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ துபாயில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விஜயை பற்றி நான் வந்து நிறைய வெளியிலலாம் போய் கேட்பேன், யாருக்குடா ஓட்டு, யாருக்கு உங்கள் ஓட்டெல்லாம் அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் அவங்களாம் விஜய் தான் சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் நான் விஜயோடைய பிரச்சாரத்தை கேட்டால் ஓட்டு போடுறாங்க. இல்லை அவங்கெல்லாம் விஜய் ரசிகர்கள் கூட கிடையாது. சாதாரணமாக இதுக்கு முன்னாடி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டுட்டு இருந்த பல பேரும் நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்கும்போது விஜய்க்கு போடுறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதான் சொல்கிறேன், அப்படி ஒரு அலை உருவாயிடுச்சு. இவங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் 50 வருஷமாக என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, விஜயையே இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணுறாங்க இவங்கெல்லாம், அப்படி டார்கெட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு உண்மை புரிய ஆரம்பிக்குது. அவங்க அவங்களுடைய முடிவை எடுக்கிறாங்க. ஸோ அதுதான், பிரச்சாரம் பண்ணாலும் பண்ணலனாலும் விஜய் அவருடைய அந்த வெற்றியை வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா 1984 டிசம்பர் 24 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. எம்ஜிஆர் 3வது முறை அந்த எலெக்ஷனில் அதாவது ஜெயிச்சு சீஃப் மினிஸ்டர் ஆகிறார். அந்த நேரத்தில் எம்ஜிஆர் எங்கே இருந்தார்னா, அந்த எலெக்ஷன் நடக்கிற நேரத்தில் டிசம்பர் 24 ரிசல்ட் வர்ற டிசம்பர் 28 எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க்கில் இருக்கிற புரூக்ளின் மருத்துவமனையில் இருக்கார். அங்கே சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கார். எந்த ஒரு பிரச்சாரத்துக்கும் எம்ஜிஆர் போல. அந்த ஒரு மாதம் முழுவதும் எம்ஜிஆர் வந்து பிரச்சாரத்துக்கெல்லாம் போக முடியல, ஏன்னா அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அப்படி இருந்தும் 3வது முறை, அதாவது 10 வருஷமாக எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கார். சாதாரணமாக அதாவது வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். 10 வருஷமாக எம்ஜிஆர் ஆட்சி பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக மக்களிடம் வந்து அந்த ஆளும் கட்சிக்கு எதிரான அந்த மனநிலை இருக்கும். அப்படி இருந்தும் பிரச்சாரம் பண்ணாமல் எம்ஜிஆர் வந்து 3வது முறையும் ஜெயிக்கிறார். டிசம்பர் 28 எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறார் 1984. பிரச்சாரம்லாம் பண்ணல. ஸோ எம்ஜிஆர் தான் விஜயும் எம்ஜிஆரும் கம்பேர் பண்ணுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பேர்லாம் பண்ணலைங்க. எம்ஜிஆருக்கு அதாவது 3வது முறை தேர்ட் டேர்ம் அது. அப்போ கண்டிப்பாக மக்கள் மனநிலை அதிகமாக வந்து வேறு கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு தான் இருந்திருக்கும். அது மட்டும் கிடையாது, அப்போ கருணாநிதி அதுவும் டிஎம்கே அப்படின்றது மிக ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி. ஸோ அவங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதிமுகவை விட பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக இருந்த ஒரு காலம் இல்லையா? அந்த மாதிரி இருந்த ஒரு நேரத்தில் கூட பிரச்சாரம் பண்ணாமல் எம்ஜிஆரால் ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னும் போது, அதே மாதிரி இப்போ நீங்கள் விஜயை இப்போ பிரச்சாரம் பண்ண விடாமல் தடுத்தீங்கன்னா விஜய் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி யோசிச்சிங்கன்னா அது தப்பு. அதுக்கு வாய்ப்பே இல்லை. இரட்டை இலையை விட இல்லைன்னா உதயசூரியனை விட இன்றைக்கி இருக்கிற அந்த ஒரு 18 வயசுலேருந்து 24 வயசு இருக்கிற பசங்க கிட்ட எந்த சின்னம் ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மூணு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, விசில், உதயசூரியன், இரட்டை இலை, இந்த 3 சின்னத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு 100ல் 60 பேர் இல்லைன்னா 70 பேர் அவனுக்கு விசில் சின்னம் தான் இந்த கட்சி இதுன்னு கரெக்டாக சொல்ல முடியும். உதயசூரியன் அதிமுக தான் இல்லைன்னா இரட்டை இலை அதிமுக தான் அவன் யோசிப்பான். அப்படி தான் இருக்குது இப்போ மக்களுடைய நிலைமை. அப்படி தான் நீங்கள் பண்ணி வச்சுருக்கிறீங்க. உங்கள் சின்னத்தை வந்து சின்னத்தை விட நீங்கள் வந்து விஜயை தானே அதிகமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க இல்லையா? விஜயை நல்லா கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. த்ரிஷா மேட்டர்லேயும் கரூர் விஷயத்துலையும் இதெல்லாம் விஜயை நல்லா கொண்டு போய் சேர்த்து, தப்பான வழியாக இருந்தாலும் விஜயை வந்து நல்லா மக்கள் மனசில் பதிய வச்சு, அவருடைய சின்னத்தையும் பதிய வச்சு, இப்போ எலெக்ஷன் பூத்துக்குள்ளே போய் அந்த இவிஎம்மில் கையை வச்சு எதில் ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றதே விசில் தான் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்களே பப்ளிசிட்டி கொடுத்துருக்கிறீங்க. அதனால் அவன் அதில் தான் அமுக்குவான். அதுதான் நடக்கும். விஜய் வந்து சிஎம் ஆகிறது நீங்களே இன்னும் அதிகப்படுத்தியிருக்கீங்க. அந்த வாய்ப்பை வந்து அதிகப்படுத்தியிருக்கிறீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அந்த ஆளை கஷ்டப்பட வச்சு அங்கங்கே வெயிலெல்லாம் போய் அங்கங்கே சுற்றி கொஞ்சம் பிரச்சாரம்லாம் பண்ணி, கொஞ்சம் அதாவது அதில் பிரச்சாரம் பண்ணும்போது சில தப்பெல்லாம் பண்ணுவார் பாருங்க, அதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து எடுத்து பேசி அதில் கொஞ்சம் ஓட்டை வந்து கம்மி பண்ண முடியுமான்னு பார்க்குறத விட்டுட்டு அந்த ஆளை பிரச்சாரமே பண்ண விடாமல், அது அவர் பாட்டுக்கு ஒரு கேமரா முன்னாடி உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஈஸியாக அதாவது தப்பாக பேசினா கூட அதை எடிட் பண்ணி ரொம்ப ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் அவருடைய சொல்ல வேண்டிய கருத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? அமெரிக்காலலாம் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன திருத்துருவா போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அங்கே எலெக்ஷன்லலாம் சோஷியல் மீடியா மூலமாகவே அந்த மக்களிடம் அந்தந்த கட்சியுடைய கருத்தை கொண்டு போய் சேர்த்து அதில் மக்கள் தீர்மானம் பண்ணி யார் பெட்டர், யார் சரியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசித்து அந்த கட்சி எந்த கட்சிக்கு ஓட்டு போடணுமோ அதுக்கு ஓட்டு போட்டு அப்படி ஒரு காலம் வர்றதுக்கான ஒரு முதல் வித்தை வந்து இப்போ திமுகவே இட்டிருக்கு அப்படின்னு வேணால் சொல்லலாம். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் விஜய் ஜெயிப்பது உறுதி. அவரை வந்து தயவு செஞ்சு கொஞ்சமாவது அங்கங்கே விட்டு வெயிலெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவரை சிஎம் ஆக்க விடுங்க. அப்போ தான் அவரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்தோமே அப்படின்ற அந்த ஒரு நினப்பில் கொஞ்சம் அதிகமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்வார். அதை மட்டும் செய்யுங்க. என் அன்பு திமுக நண்பர்களே, உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் விஜய்க்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத எப்போ தான் உணர போகிறீங்களோ தெரியல. உங்கள் கருத்தை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க. உங்கள் ஓட்டு யாருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்டில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள்.